ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னா, பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஏவரிக்குள்ளே தாங்க நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட ஏவரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய நான் ஷார்ட் கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் வந்து நம்மளோட ஃபுல் லென்த் வீடியோவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஏவரியில் என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம், அதாவது வரக்கூடிய சம்மருக்கு எப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சில விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி சில சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏவரியோட அவுட்டர் லுக் பார்த்துட்ருக்கோம். அதாவது வெளியே எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட ஏவரி ஒரு பெரிய ஏவரி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கானுங்க, பேர்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கானுங்க. அவுட்டரில் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு சேஞ்ச் மட்டும் அவுட்டரில் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான். எதுக்காக அந்த க்ரீன் அப்படின்னா, மேலே ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா லேயர் வந்து ஒரு க்ரீன் மெஷ் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு வந்து ஹைட் பண்ணி அதில் வந்து நான் க்ரீன் மெஷ் பண்ணியிருக்கேன். க்ரீன் மெஷ் ஒரு இது பண்ணி ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேக்டாஸ் வளர்ந்து அதை வந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா சம்மருக்கு இதாகும். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கங்காட்டி நல்லாவே செடியும் வளருது. இப்போது அந்தளவுக்கு எனக்கு ஹீட் தெரியல. இப்போ உள்ளே போய் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். உள்ளே பொறுத்த வரைக்கும் நம்ம ஏவரியோட இதுதான் பெரிய அப்டேட்னே சொல்லலாம். அதாவது என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, லைக் நெஸ்ட் பாக்ஸ் எல்லாமே கீழே கொண்டு வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நான் நெஸ்ட் பாக்ஸ் மாற்றிட்டு இருந்தேன். இத்தனை நாள் எப்படி இருந்துச்சுன்னா மேலே இருந்தது, மேலே அடுக்கி வச்சுருந்தோம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஹீட் வர 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 வந்து நெஸ்ட் பாக்ஸில் இறங்கிட்டே இருந்தது. அதனால் சரியாக ப்ரீட் ஆகலை, ஹேட்ச் ஆனது எல்லாம் சிக்கி இறந்துட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நெஸ்ட் பாக்ஸும் கீழே, அதாவது இங்கே ஒரு லேயர் ஆஃப் கம்பி கொடுத்து அதில் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி நம்மளே பார்க்குற அளவுக்கு நம்ம வச்சாச்சு. ஸோ இப்போ இது ஈஸியாகவும் இருக்குது, எனக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எவ்வளோ எக்ஸ் வச்சுருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியுது. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஏதோ ஸ்டூல் வச்சு ஏறுற மாதிரி இருக்கும். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே என்னால் பார்க்க முடியுது இப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் வுட் வெஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுருந்தா அது ப்ரீட் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, இது ஃபுல்லாக காக்டெயில் ஏரியா அண்ட் இதில் வந்து சன் கன்யூர் அண்ட் ஸ்மால் கன்யூர் அண்ட் அது வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோடது. அதே இது சன் கன்யூர் அண்ட் ஸ்மால் கன்யூர்ஸோட ஏரியா. எக்ஸ்ட்ராவே நம்ம பாக்ஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதனால கூட என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து அதில் போய் நெஸ்ட் கட்டியிருந்தது. அது ஒரு ஷார்ட்ஸாக நான் போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிச்சு. இதுலேயும் வந்து இப்போ 6 வந்திருக்கான்னு தெரியல. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் 6 ஹேட்ச் ஆகிற டைம் தான். ஃபுல்லாக நெஸ்டிங் போட்டு கட்டி பயங்கரமாக வச்சுருப்பானுங்க. இது வந்து இந்த வயலட் யூவிங் மாஸ்க்குன்னு சொல்கிற அவனுங்க கட்டியிருப்பானுங்க. இப்படி தாங்க இருக்குது. அண்ட் நம்ம ஏவரியோட புது வரவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பர்ப்ளூ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் பர்ப்ளூ ஆஃப்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு நியூ கம்மர்ஸ். ஸோ பார்த்துருப்பீங்க எஸ்எஸ் ஏவரின்னு சொல்லிட்டு அந்த ஏவரி அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த ஏவரியோட அப்டேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இவங்க. அங்கே எனக்கு பிடிச்சி போய் இவங்க 2 பேரையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். உள்ளே வந்து சண்டை போட்டு பண்ணுங்களாட்டு இருக்கு. காக்டெயில்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்மகிட்ட என்ன காக்டெயில்ஸ் இருக்கோ அதே தான் காக்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் சன் கன்யூஸும் இங்கே இருக்கானுங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு தெரியும், கிரிம்சன் பெல்லிட் கன்யூர், பிளாக் கேப் கன்யூர் அண்ட் பைனாப்பிள் கன்யூர் அண்ட் சன் கன்யூர் அதே மாதிரி தான். இவனுக்கு தான் நாய்ஸியாக இருக்கானுங்க சன் கன்யூர் பொறுத்த வரைக்கும். நம்மளோட பெரிய விஷயம் என்ன, அப்டேட்டடான இன்னொரு விஷயம் என்னென்னா, பர்வேஷ்லேருந்து லைக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் டிஎஃப்ஓ வந்து விசிட் பண்ணி நம்மளோட வரைக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே சொல்லிட்டாங்க, வச்சுக்க சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இனிமேல் தான் அப்டேட்டட் நமக்கு என்னன்னு சொல்லி தெரியும். அவங்களோட பர்வேஷ் 2.0 நமக்கு வரும். நம்ம ஏவரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுங்க. லைக் என்னென்னா, குவாரண்டைனுக்காக தான் வச்சுருந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பேர்ட் பறக்க முடியல, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸாக இருக்குது, பறக்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக வச்சுருந்தேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெஸ்ட் பாக்ஸ் வச்சதுக்கு இவங்களே அழகாக எக்ஸ் லே பண்ணிட்டானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 எக்ஸ் இருந்தது நான் பார்த்தேன். 3 எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 3மே ஃபெர்டைல் எக்ஸ். இது வந்து ப்ளூ ஆஃப்லைன்னு சொல்லுவாங்க அண்ட் மாவ் ஆஃப்லைன்னு சொல்லுவாங்க அந்த பேர்ட். பறக்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக ஒரு நெஸ்ட் பாக்ஸ் கொடுத்தேன். இவங்க நல்லா செட் ஆகிட்டானுங்க. ஸோ பார்ப்போம், இந்த மாதிரி ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா மேபி நம்ம என்ன பேர்ட்ஸை ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது தனித்தனியாக ஒரு கேஜ் கொடுத்து இந்த மாதிரி ப்ரீட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏவரி பொறுத்த வரைக்கும் இதுதாங்க நான் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இவங்கள பார்த்துடலாம். ஸோ இது வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்டு தான். இது ரெண்டும் லோரா அண்ட் கால்சி அப்படின்னு சொல்கிற ரெண்டுமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 100 கிராம்ஸ் அண்ட் இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இதில் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது ரெண்டுமே எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஒரு பேர்ட் வந்து எக் லே பண்ண போது அந்த எக் லே பண்ணுற ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா
கால்சியம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பேர்ட்ஸுக்கு. பிகாஸ் ஏன்னா சம்டைம்ஸ் கால்சியம் சப்ளிமெண்ட் பத்தல அப்படின்னா, நம்மளோட பேர்ட் எக் பைண்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை நம்மளோட பேர்ட்ல எக் பைண்டிங்லாம் ஆகுதுன்னா, அதுக்கு ரீசன் வந்து கால்சியம் பத்தாம போனதா தான் ரீசனா இருக்கும். அதனால இத வந்து நான் வந்து தண்ணீல கலந்து குடுக்குறேன். அண்ட் இது வந்து மல்டி விட்டமின்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஜிங்கோவிட் இது வந்து நான் சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸ்ல மிக்ஸ் பண்ணி குடுப்பேன். இல்லன்னா டைரக்ட்டா வாட்டர்லயே ஃபீட் பண்ணி குடுப்பேன். அடுத்தது பேர்ட்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்ற இந்த டானிக். இது எல்லா பேர்ட் ஷாப்லயும் கிடைக்கும். இது மட்டும் எனக்கு பேர்ட் ஷாப்ல கிடைக்கல. இது மட்டும் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். இது எந்த ஒரு பெட் ஷாப்லயும் வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இங்க பார்த்துட்டு இருக்கிறது எப்படி நான் மிக்ஸிங் கோஷ குடுப்பேன் அப்படின்னா, இதே ஆர்டர்ல தாங்க. ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாளைக்கு நான் இத குடுப்பேன். இதோட மிக்ஸிங் எல்லாம் வந்து நீங்க உங்களோட வாட்டருக்கு ஏத்த மாரி பார்த்துக்கோங்க. அதிலேயே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லைக் 250 எம்எல்க்கு வந்து 8 கிராம்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். இது ஒரு ட்ராப்ஸ் குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல படிச்சுட்டு, உங்களோட தண்ணீல நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. உங்க பேர்ட் குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் இது வந்து மண்டே, டியூஸ்டே இது குடுக்குறேன் அப்படின்னா, வெட்னஸ்டே ரெஸ்ட் குடுத்துருவேன். தர்ஸ்டே, ஃப்ரைடே இத குடுப்பேன். அண்ட் சாட்டர்டே ரெஸ்ட் குடுத்துட்டு, சண்டே மட்டும் இத குடுப்பேன். அண்ட் மண்டேக்கு மறுபடியும் அகைன் இதே ரூட்டீன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்படி தான் நான் வந்து என்னோட ரூட்டீன் குடுத்துட்டுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஓகேவா இருக்கு. பிகாஸ் ஏன்னா இங்க நெறைய பேர்ட்ஸ் வச்சிருக்கேன். அண்ட் நெறைய ஃப்ரூட்ஸும் நான் குடுப்பேன். சில பேர்ட் ஃப்ரூட்ஸ் எடுக்கும், ஃப்ரூட்ஸ் எடுக்காம போகும். அதுலலாம் மல்டி விட்டமின்ஸ் இருக்குமா என்னன்னுலாம் தெரியாது. ஸோ இப்படி தான் நான் நம்மளோட பேர்ட்ஸ்க்கு நான் குடுத்துட்டுருக்கேன். ஒரு வேளை உங்க பேர்ட்ஸ்க்கு நீங்க எப்படி குடுக்குறீங்கன்றதுனாலும் குடுங்க. பட் கம்பல்சரி நீங்க கால்சியம், மல்டி விட்டமின்ஸ் இந்த மாரி ஏதோ ஒண்ணு உங்களோட ஏவியர்ல ஆட் பண்ணுங்க. எனக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல Instagramல நெறைய பேர் மெசேஜ் பண்ணி பேர்ட் வந்து எக் பைண்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றது? அண்ட் பேர்ட் வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க ப்ராப்பரான மல்டி விட்டமின்ஸ் அண்ட் கால்சியம்ஸ் நீங்க சப்ளிமெண்ட் குடுக்கல அப்படின்னா, பேர்ட் அப்படிதான் இருக்கும். ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பேர்ட்க்கு வந்து பேச தெரியாது. எனக்கு இது பத்தல, அது பத்தல. நம்ம பார்க்கும்போதே அப்சர்வ் பண்ணணும். ஓகே இந்த பேர்ட்க்கு இது பத்தல. இந்த பேர்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. எக் லே பண்ண கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோனே நமக்கு தெரியற அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்து பாருங்க. குடுத்தீங்கன்னா டெஃபினட்டா இருக்கும். நம்ம நெனைப்போம் லைக் ஃப்ரூட்ஸ்லயும் சரி, சீட்ஸ்லயும் சரி இதெல்லாம் வந்துரும் அப்படின்னு. கண்டிப்பா அது ஒரு ஸ்நாக் மாதிரி தான். நம்ம குடுக்குற அந்த கண்ணூர் மிக்ஸ் ஆகட்டும், காக்டெயில் மிக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான். அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து எல்லா பேர்டும் ஃப்ரூட் எடுக்காது. அண்ட் சில ஃப்ரூட்டில் தான் வந்து சில சில விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எக்ஸ்டர்னலாக கொடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இது ஒரு சின்ன கிளிப்பிங்காக தான் இருக்கும். நம்மளுடைய ஏவிரி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. நம்மளுடைய ஏவிரி பற்றின ரெகுலரான டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஒருவேளை நீங்கள் ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஷார்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை பை. தேங்க்யூ.